மகர ராசி குரு பயிற்சி பலன்கள் 11/5/2025 ஞாயிற்றுக்கிழமை சித்திரை 28ஆம் தேதி பகல் 1:24 குரு பகவான் ரிஷப ராசியில் இருந்து மிதுன ராசிக்கு செல்கின்றார். மகர ராசிக்கு குரு பகவான் 6ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு 2ஆம் இடம், 10ஆம் இடம், 12ஆம் இடம் ஆகியதை பார்வையிடுகிறார். 2ஆம் இடத்தை அவர் பார்க்குறதுனால நல்ல அதிர்ஷ்டங்கள் நிறைய கிடைக்கும். இனிமேல் எடுத்த காரியங்கள் எல்லாத்துலேயும் வெற்றி, அதிர்ஷ்டம் இதெல்லாம் கிடைக்கும். தனவிருத்தி அதிகமாக உண்டாகும். நிறைய காசு பணம் சேரும். கையில் நிறைய காசு புழங்க ஆரம்பிக்கும். இதுவரை கஷ்ட ஜீவனங்களை அனுபவித்து வந்தவர்கள்லாம் நிறைய காசு பணத்தோடு வாழக்கூடிய காலகட்டங்கள். குடும்ப ஒற்றுமை மேம்படும். குடும்பத்தில் சின்ன சின்ன சண்டைகள் இதெல்லாம் வந்திருந்தால் கூட இனி வரும் காலங்களில் குடும்ப ஒற்றுமை நல்லாயிருக்கும். மேற்கொண்டு கல்வி பயிலலாம். கல்விக்கு நல்ல பலன் தரும். பெரும் செல்வம் சேரும் அப்படின்னு சொல்லப்படுது. வாக்கு சாதுரியம் உண்டாகும். கை கால்களில் அடிபட்டு நடை மந்தமாக உள்ளவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகி இனி நல்ல நடக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டாகும். பொன்பொருள் நிறைய வாங்கலாம். நவரத்தினங்கள் வாங்கலாம். தானியங்கள் நிறைய சேமிக்கலாம். விவசாயிகள்லாம் தானியங்கள் நிறைய சேமிக்கக்கூடிய காலகட்டங்கள். சம்பாத்திய முறைகள் நல்ல முயற்சி ஏற்பட்டு அதனால் நிறைய வருமானம் கிடைக்கக்கூடிய காலங்களாக இது திகழும். நண்பர்களால் நமக்கு ஆதரவு நிறைய கிடைக்கும். ஆடை ஆபரணங்கள்லாம் நிறைய சேரும். அது மாதிரி இவருக்கு இந்த இதுகளில் 2ஆம் இடத்துக்கு சொல்லப்படுது. இவர் புண்ணியங்கள், அதாவது இவர் நிறைய புண்ணியங்கள் செய்திருந்தால் அந்த புண்ணியங்களுக்கெல்லாம் பலன் கிடைக்கக்கூடிய காலகட்டங்களாக இது மாறும். அதே மாதிரி ராஜாதிக்கம், தான் செய்யக்கூடிய வேலையிலே நல்ல ஆதிக்கம் செலுத்துபவராக இருப்பார். இதுவரை சோம்பேறித்தனம், சரிவர நமக்கு வேலைகளில் ஒரு உற்சாகம் இல்லாமை இதெல்லாம் இருந்துச்சுன்னா இனி வரும் பணிக்காலங்களில் இவர்கள் இந்த ஒரு வருட காலத்தில் நல்ல வேலை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இவர்களுக்கு ஏற்படும். அதாவது இவர்கள் செய்யக்கூடிய வேலையில் மேன்மேலும் உயர்வு உண்டாகும். பதவி உயர்வு கிடைக்கும், ப்ரமோஷன் கிடைக்கும், சம்பள உயர்வு ஏற்படும். இது மாதிரி நிறைய காரியங்கள்லாம் இவர்களுக்கு நடைபெற்று கொண்டு வரும். நிறைய பூஜை புனஸ்காரங்களெல்லாம் ஈடுபடக்கூடிய காலகட்டங்கள். வயசானவங்க வீட்டில் இருந்தால் கருமம் செய்யக்கூடிய ஒரு நிலையும் ஏற்படலாம். தெய்வ வழிபாடுன்னா நிறைய ஊர்களுக்கு சென்று, நாம் பார்க்காத ஊர்களுக்கெல்லாம் சென்று பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டம். தூரதேச பிரயாணம் மாதிரி போய் நிறைய கோயில்களை வழிபட்டு வரலாம். அதே மாதிரி கீர்த்தி உண்டாகும். இவர்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு பேரும் புகழும் இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய காலம். அதே மாதிரி உடை, ஆடை, ஆபரண சேர்க்கை இவையெல்லாம் உண்டாகும். விவசாயிகளாக இருந்தால் நல்லா மழை பெய்யக்கூடிய காலகட்டங்களாக இருக்கும். பயிர்கள் நன்கு செலுத்தி வளரும். இவர்கள் நிறைய நெல் தானியங்கள் இவற்றையெல்லாம் இருப்பு வைக்கக்கூடிய காலகட்டங்களாக இருக்கும். வெளிநாட்டில் இருப்பவர்களிடமிருந்து நல்ல வருவாய் வரும். நல்ல செய்திகள்லாம் வரக்கூடிய காலகட்டங்கள். ஆக இவர்கள் தொழில் நல்ல ஒரு மிக சிறப்பாக அமையக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இந்த காலகட்டங்கள் திகழும். புரண்டு புரண்டு படுத்தாலும் தூக்கம் வராமல் தவித்து கொண்டிருக்கும் இந்த மகர ராசி நேயர்கள் இனிமேல் வரும் காலங்களில் நல்ல தூக்கம் உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டம். கட்டில் சுகம் அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல தூக்கம் இவர்களை கண்ணை சுற்றி கொண்டிருக்கும். இன்பங்கள் நிறைய கிடைக்கும். விரயம் அதிகம் உண்டாகும். அது சுப செலவாக இருக்கும். ஏதாவது ஒரு பொருள் வாங்கிறது, தங்கம் வெள்ளி வாங்கிறது, வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கிறது, இது மாதிரி சுப விரயங்கள். ஏன்னா குரு பார்த்தாலே தேவையில்லாத செலவுகள் இருக்காது, சுப விரயம் உண்டாகும். அந்த மாதிரி இவருக்கு சொல்லப்படுகிறது. நல்ல புண்ணியங்கள், தான தர்மங்கள் செய்கிறது, புண்ணியங்கள் செய்கிறது, இது போன்ற இதுகள்லாம் கிடைக்கும். வெளிநாட்டில் வேலை தேடுபவர்களுக்கு வெளிநாட்டில் வேலை கிடைக்கும்.
அதுபோல் இந்த மகர ராசி நேயர்களுக்கு இந்த வருடம் குரு பயிற்சி சொல்லப்படுகிறது. 6ஆம் இடத்துல உட்கார்ந்து பார்க்குறதுனால அதிகமான ஒரு இது இல்லைனாலும் ஓரளவுக்கு சிறப்பாக மேற்கண்ட ஸ்தானங்களுக்கு வலிமை உண்டாகும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். வணக்கம்.